சிபிஎஸ்இ பள்ளியோ, இல்ல தனியார் பள்ளியோ, இது 2ம் தொடங்குவதில எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனால், அரசு பள்ளிகள மூடிவிட்டு சிபிஎஸ்இ பள்ளி தொறக்கிறது தான் பிரச்சனை. நான் எதுக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில ஒரு 5 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அது மூடப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் சேர்க்கை வரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் அந்த அரசு பள்ளிகள மூடியிருக்காங்க. ஆனா, அதே தருணத்தில சென்னையில பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆ 15 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடையில்லா சான்றிதழும், தனியார் பள்ளிகளுக்கும் அது இயங்குவதற்கான சான்றிதழும் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த பக்கம் அரசு பள்ளிகள வந்து மூடிட்டும், அந்த பக்கம் தனியார் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள தொறக்கறதுனால, இது மூலியமா தமிழக அரசு நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க? இப்படி அரசு பள்ளி எண்ணிக்கைய குறைச்சிட்டு, சிபிஎஸ்இ பள்ளிகளையும், தனியார் பள்ளிகளையும் அதிகப்படுத்துறதுனால, அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு மிகவும் சிரமத்துக்கு தான் உள்ளாகும். ஸோ இந்த மாதிரி அரசு பள்ளிகள மூடிட்டு, தனியார் பள்ளிகளுக்கு சான்றிதழ் வழங்குறது எப்படி வந்து ஏற்கத்தக்கதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ட் இதுல உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இப்படி அரசு பள்ளிகளெல்லாம் மூடிட்டு தான் தனியார் பள்ளிகள் தொறக்கணும் அப்படின்றது கட்டாயம் ஒண்ணும் இல்லல்ல. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. நன்றி.